இங்கே தானே வச்சேன். எங்கே இதைத்தானப்பா தேடுற? போய் சோத்தண்டா தூக்கிட்டா. ஓடு 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 ஓடு. டே கொஞ்சம் போறடா, குழம்ப தாளிச்சுக்கிறேன். தாளிச்சுக்கிறியா? எப்பா முன்னாடிலாம் 6 மணிக்கு எழுந்துச்சு சுறுசுறுப்பாக வேலை செய்வேன். இப்போல்லாம் எந்திரிக்கவே 8 மணி ஆகுது. வர வர சோம்பேறித்தனை கூடி போச்சுப்பா உனக்கு. இவரெல்லாம் எப்படி வாழ்க்கையில் உருப்பிட்டு சாதிக்க போகிறாரோ. ஏன் மம்மி எப்படி இந்த ஆளெல்லாம் ஓகே பண்ண? குழியில் ஊத்து. ஏப்பா நம்ம நாய்க்கு சோறு வச்சுட்ட? இன்னும் வைக்கலையாப்பா? தயவு செஞ்சு வச்சிடாத. அது கடுப்பாய் கார் எடுத்துட்டு காரைக்குடி பக்கம் போயிட போகுது. ஏன்பா சாம்பார் நல்லா இல்லையா? இதுக்கு பேர் சாம்பாரா? பருப்பை கழுவிட்டு மீதி தண்ணி இங்கே ஊற்றிருக்கிற. ஏன்பா விடிஞ்சு விடியம்னே போய் சொல்கிற? வர வர உங்கள் அப்பனோட கஷ்டம் உனக்கு புரிய மாட்டேங்குது. 2 வயசில் உங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டா. நான் தான் கஷ்டப்பட்டு. உன்னவன் கஷ்டப்பட சொன்னது? அம்மா செத்ததுக்கப்புறம் உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்கன்னா சித்தி கையால் நல்லா ருசியாக சாப்பிட்டு இருந்துருக்கலாம்ல. என்னது சித்தியா? யா சரிப்பா, எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன தட்டை மாத்திக்கிற வேண்டியதானே? டே போஸ் பாண்டி, இவளை கொப்பனை கல்யாணம் பண்ண விட்ட அவ்வளோதான். அப்புறம் நீ வீட்டுக்கு வெளியே தான் போகணும். போறா வெடிகுண்ட. நானாடா கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னேன்? நீ எங்கடா என்ன பண்ண விட்ட? அப்ப எனக்கு 6 வயசு, அறியாத பருவம், அப்படிதான் இருந்திருப்பேன். நீ தான் தலையில் 4 தட்டி பண்ணி இருந்திருக்கணும். பேசுவடா. எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன்னா அப்போ தெரியும்டா உனக்கு சித்தியோட கொடுமை என்னன்னு. ஆமா ஆமா, இந்த கொடுமைக்கு அந்த கொடுமை எவ்வளவோ மேலு. போடா போய. அந்த அம்மா உன வேணான் இருக்கும். கதை விடுற. சாமி வணக்கம். வணக்கம் சாமி. இது என் மூத்த மக. 7 கலத வயசாச்சு. கல்யாணம் நடக்க மாட்டேது, ஒன்றும் நடக்க மாட்டேது. அப்படி ஒன்று நடக்குமா நடக்காதா பார்த்து சொல்லுங்க. அவ்வளோதானே, கேட்டு சொல்லிடுவான். அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கண்ணை திறந்து பாரு. அவளை பிடிச்சுக்க காத்து கருப்பு பேய் பசாத திட்டு மரப்பாடு பிள்ளை சோனியம். அதை விட்டு விளக்கி உன் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்ய பிச்சை போறா கருப்பா. செருப்பட்டி முத்தையா 2 2 4 நடக்கும்டானப்பா. நடக்கும்னா எப்போ நடக்கும்? அதையும் அப்ப கருப்பங்கிட்டே கேட்டுருவான். 4 4 8 என்னப்பா நடக்காதுட்டியா? என்னடா இருப்பா, அண்ணன் டென்ஷன் ஆகுறாருல, கரெக்டா பார்த்து சொல்லு, கன்ஃபியூஸ் பண்ணாத. மாறுநாட்டு கருப்பா வந்து சொல்றா. கருப்பே குசும்புக்காரன் கரெக்ட் பண்ண சொல்றானப்பா. என்ன சாமி கரெக்ட் பண்றது? கூற சவ 1, கூவாத சவ 1. இல விளாட்டங்கறியில நெஞ்சு கறி இல்லாட்டி கழுத்து கறி 1 கிலோ. ஆச்சி மட்டன் மசாலா பாக்கெட்டு 2. கருப்பேன் விரும்பி சாப்பிட்றேன் கோட்ரு சரக்கு வடநாட்டு சுருட்டு 1 பண்டல். கடைசியா கருப்பனுக்கு ரோபன் கூலிங் கிளாஸ் 1. வெயில் ரொம்ப சாஸ்தியா இருக்குல்ல, இதெல்லாம் வாங்க போகும்போது வெளியில யார்ட்டையும் சொல்லவும் கூடாது, பேசவும் கூடாது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கருப்பனுக்கு படையில போட்டு திரும்பிப்பாங்க போனீங்கடா. உன் மகளுக்கு 10வது நாள் கல்யாணம், 20வது நாள் கருப்பம், 300வது நாள் அந்த கருப்பனே உனக்கு பிள்ளையா வந்து பிறக்க முடியாதுல. அப்புறம் என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி 4 பேர் எடுத்தா நம்ம குடும்பம் பணக்கார குடும்பம் ஆயிரும். எல்லாத்தையும் அழிட்டு விட்டாங்களா? இது நம்ம கடைக்குட்டி கோடிக்கு பேபுல நாரு எங்க இருக்கோ? சிங்கம் சிங்கம் ஹீஸ் பர சிங்கம். இவன் நடந்தால் போதும் நிலமும் வளர்ந்தும். நான் ஒருத்தனை புடிச்சிட்டேன்னா ஒரு தடவையாவது அடிக்காம விட மாட்டேன்டா. கை 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 நீல ஒரு ஆம்பளையோட கையை விடுறா. கை சப்பா வலிக்குதுடா. யாரா இங்க கோடி போஸ்ட் பண்ணி? கனவை கலைச்சிட்டாங்களே. வணக்கம் சார். ஏண்டா கையில வணக்கம் வைக்க மாட்டியா? கை தான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல. ஏன் அந்த கை என்ன பண்ணுது? ஆய் கழுவுற கையில ஆபீசருக்கு வணக்கம் வச்சா நல்லாவா சார் இருக்கும்? இங்கே இன்னொருளோட வணக்கம் வை பாப்போம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்குலாம் வணக்கம் வைக்கப்படும்னுங்கிற போர்டா மாட்டியிருக்கான். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது சொல்லிவிட்டு. வணக்கம் சார். சார் சும்மா தூரையில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் உங்களுக்கு கேஸ் தானே சார் வேணும்? அப்படியே டெல்லி பக்கம் போங்க. அப்பா பிள்ளைங்களை ரேப் பண்றாங்க, அவங்கள அட்டாக் பண்ணுங்க. இல்ல பாம்பேல பாம்பு வைக்கிறாங்களா, அவங்கள போய் பிடிங்க. அதெல்லாம் விட்டு சும்மா அமைதியா படுத்துற தமிழ்நாட்டு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சார். போய் ஐஜி வர சொல்லுங்க சார். உனக்கு ஐஜி வேணுமா? சார் வீட்டுல போய் ஜட்டி போட்டு வந்துரு சார். என்னடா
எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? ஹிந்தி ஹீரோயினி சூப்பர்ல. பேர் என்ன சார்? கத்ரினா கைஃப், சல்மான் சார் கான் ஆளு. அதை விடுங்க சார். அங்கிட்டு பாத்தீங்களா உங்களை மாதிரியே ஏட்டையா கட்டப்புல சும்மா நச்சுன்னு இருக்கனா போட்டனா ஐயா. ஏட்டையா யாரு எஸ்பி யாருன்னு கூட தெரியல. நீங்களா டிஎஸ்பிடா? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா? ஆமா, சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க. அங்க சூர்யா விக்ரம்லாம் உங்களை கேட்டா போலீஸா நடிக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இது கூட பரவாயில்ல. மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு. அதான் மாப்ள. சரி கமா பத்னிசா, திஸ் இஸ் டிஎஸ்பி. சார் மேல கை வைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலைவர் போஸ்பாண்டி, செயலாளர் கோடி. ஏண்டா உங்களுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு போர்டு. கொடி வேறையா? ஏட்டையா இந்த போர்டையும் கொடியும் பிடிங்க வண்டியில ஏத்தியா? சார் எங்க சங்கத்து போர்டு மேல கைய வச்சா யாரா இருந்தாலும் தூக்குவோம், எவனா இருந்தாலும் வெட்டுவோம். ஏட்டு சங்கத்து போர்டு மேல கை வைக்கிறது ஒண்ணு, தனியான சாப்பாட்டு கூப்பிடுறது ஒண்ணு. போர்டு மேல கைய வச்சா கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார், தீ குளிப்போ. முதல்ல மேல் குளிடா. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. கைலி கலண்டற போறா. எவடா பெரிய டென்ஷன் ஆவற? இதெல்லாம் சட்ட ரீதியா சந்திப்போம்டா. நம்ம சட்ட ஆலோசகருக்கு போனை போடு. இந்த போலீஸ் மேலே ஒரு கேஸை போட்டு விடுவோம். சதாசிவம் சதாசிவம் சதாசிவம். கொடிய புடுங்கிறது கேஸை போட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டானுங்களே. ஏன்பா உங்களுக்கு வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா இல்ல கோர்ட் மூலியமா ஏற்பாடு பண்ணணுமா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யாரு? வக்கீல் வீரச்சா. வீரச்சா வக்கீலா? கணம் கோர்ட்டார் நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, சூடு மறக்க போகுது என் முதல் வழக்கு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. சிங்கார சிட்டு, சிவந்தூர் ரோஜா மொட்டு, என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறியா இல்லையா? அது ஒன்றும் இல்லையா, என் கட்சிக்காரங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சுருந்தாங்க. அவங்க சங்கத்தோட போர்டையும் கொடியும் கிழித்து அசிங்கப்படுத்தி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு. அதனால் குறைஞ்சபட்ச தண்டனையாக ஒரு 1,00,000 ரூபாய் வாங்கி அவங்ககிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை நீதி சக்கரவர்த்தி அவர்களே, என்னுடைய கட்சிக்காரருடைய சங்கம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். அதற்கான பதிவுச் சான்றிதழை தங்கள் பார்வைக்கு முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். கீழே போடாமல் கொடுத்துருமா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் சதாசிவம் அவர்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் போர்டையும் கொடியையும் இருந்த இடத்திலேயே வைக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது.